வலிமை யூடியூப் சேனலுக்கு வருகை தந்தமைக்கு மிக்க நன்றி. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை genreviews.online. ஜென்ரிவ்யூஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க, மறக்காமல் பாருங்கள். 2 ஆண்கள் சந்தித்த உடனேயே 2 மனங்கள் சந்திப்பதில்லை. நான் சொல்வதை காப்பாற்ற வேண்டும் என்று கணவன் நினைத்தால் வீடு நரகம். அம்மா வீட்டில் வசதியாக வளர்ந்து மாமியார் வீட்டுக்கு வந்தால் எல்லா விதிகளும் கடைபிடிக்கப்படும். இங்கு வேலை தவிர மற்ற அனைவரின் வேலைகளையும் வீட்டில்தான் செய்ய வேண்டும். கணவன் இரவில் வந்தால் ஒரு கணம் சும்மா இருந்து விடலாம். ஆனால் 2 படகுகளின் பயணம் என்பது பழைய பழமொழி. அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு பெண்ணுக்கு தேவை மனதைரியம். வீட்டில் அவர்களின் ஒத்துழைப்பு, குறிப்பாக கணவனின் ஒத்துழைப்பு. மறுபுறம் அத்தை, மாமன், மகள், குழந்தைகள் சண்டை போடக்கூடாது. கணவனின் சண்டை அத்தையின் சண்டையை விட அதிகமாக இருக்கக்கூடாது. கணவனை மாற்றுவது எப்பொழுதும் மனைவியின் பொறுப்பு. இரவில் சுதந்திரம் வந்தால்தான் அந்த சூழலை அப்படியே மாற்ற முடியும். எந்த சிரமமும் நிரந்தரமானது அல்ல. பொறுமையாக இருங்கள். இங்கு யாரும் உதவ மாட்டார்கள். இந்த சம்சார சமுத்திரத்தில் நீங்கள் தனியாக போராட வேண்டும். கஷ்டங்களை யானத்தால் எதிர்கொள்ளுங்கள். கண்ணீரின் சூறாவளியை கடந்து செல்லுங்கள். உங்கள் பற்களில் கீழ் வலியை எடுத்துக்கொண்டு தைரியமாக முன்னேறுங்கள். இங்கு கௌரவம்தான் முக்கியம். ஆனால் நால்வரில் மிக குறைவானது. அந்த அடையாளம் வாழ்நாள் முழுவதும் ஒரு வடுவாக இருக்கும். அது குழந்தைகளை பாதிக்கும். ஒரு மனைவி தன் கணவனுக்கு அர்ப்பணிப்புடன் இருந்து அவனது தேவைகளுக்கு சேவை செய்தால் அவள் குடும்பத்திற்கு செழிப்பையும் மகிழ்ச்சியும் உருவாகும். கணவன் பார்வையற்றனாகவோ, நோயுற்றனாகவோ, ஏழையாகவோ அல்லது ஆண்மையற்றனாகவோ இருந்தாலும் கணவன் கடவுளை வழிபடும் விதத்தில் தன் கணவனுக்கு சேவை செய்ய வேண்டும். நற்குணங்கள், கடமை, பொறுமை, சேவை, பக்தி மற்றும் இன்னும் பல நற்பண்புகளின் உருவகம் அவள். வருங்கால சந்ததியினரை ஊக்குவிக்கவும் இந்த உன்னத பாரம்பரியத்தை பாதுகாக்கவும் பெண்களுக்கு இந்த மதிப்புகளை நிலைநிறுத்துவது அவசியம். கணவனின் மனதை புரிந்து கொண்ட மனைவி அவனை விட்டு விலகி இருக்க விரும்புவதில்லை. மனைவியின் அன்பை புரிந்து கொண்ட கணவன் அவளை விட்டு போக முடியாது. எந்த உறவும் காதலில் நம்பிக்கை கொண்டு வாழ்நாள் முழுவதும் ஒன்றாக இருக்கும். உங்கள் மனம் தோற்கடிக்கப்பட்டாலும் உங்கள் வாழ்க்கையை வெல்லுங்கள். ஏனென்றால் வெற்றி பெறும் மனம் சிலரை ஊக்குவிக்கிறது. ஆனால் வெற்றிகரமான வாழ்க்கை பலரை ஊக்குவிக்கிறது. அமாவாசை அன்று சந்திரனை கொடுக்கவில்லை என்று சந்திரனை குறை கூறுவது எவ்வளவு தவறு. கோபத்தில் ஒரு வார்த்தை பேசிட்டேன் என்று மனதை கைவிடுவது போல. நீங்கள் ஒருவரை விரும்பி நேசித்தால் அந்த பந்தம் எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் ஒருவரை நம்பி நேசித்தால் அந்த பந்தம் என்றென்றும் அப்படியே இருக்கும். கணவன் வாழ்வில் பங்குதாரர் மட்டுமல்ல, எல்லா பொறுப்புகளையும் கவனித்து கடினமாக உழைத்து தந்தையைப் போல் அன்பு செலுத்தி எல்லா பொறுப்புகளையும் ஏற்கும் கணவனை பெற்றவர்கள் அதிர்ஷ்டசாலிகள். திருமணம் எவ்வளவு பெரியது என்பதல்ல, உங்களை நம்பி உங்களிடம் தலை வணங்கும் உங்கள் மனைவியை நீங்கள் எவ்வளவு அன்புடன் கவனித்துக் கொள்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். ஒவ்வொரு ஆணும் தன் மனைவியை புரிந்து கொள்ளும் வரை பேயாகவே தான் பார்க்கிறார்கள். ஆனால் ஒரு முறை அவள் மனதை புரிந்து கொண்டால் அடுத்த கணமே அவள் தெய்வமாக காட்சியளிக்கிறார். கணவன் மனைவி உறவின் நடுவில் நிரந்தரமாக வருபவர்கள் குறைவு. நடுவில் அவர்கள் போய்விடுவார்கள். கணவன் மனைவிக்கு நித்தியமானவள். மனைவி கணவனுக்கு நித்தியமானவள். மனைவி வலிக்கு ஆறுதல். மனைவி புன்னகைக்கு முகவரி. மனைவி பொறுமைக்கு சாட்சி. மனைவி அன்புக்கு அடிமை. மனைவி கணவனின் எதிர்காலத்தை உறுதி செய்யும் மனைவி. கணவனுக்கு மனைவி பாதி. ஆனால் மனைவிக்கு கணவன்தான் எல்லாமே. மனைவிக்கு கணவன் மட்டுமே மகிழ்ச்சி. ஒரு நல்ல கணவன் தன் மனைவியின் கண்ணீரை துடைக்கிறான். ஆனால் புரிந்து கொள்ளும் கணவன் அந்த கண்ணீருக்கான காரணங்களை அறிந்து தன் மனைவியின் கண்கள் மீண்டும் கண்ணீர் விடாமல் பார்த்து கொள்கிறான். அது சாத்தியமில்லை என்று நினைத்தால் முயற்சி செய்து பாருங்கள். ஒருவரிடம் சொல்வதை சொல்லுங்கள். அவர்கள் கேட்கவில்லை என்றால் அவர்களை விட்டுவிடுங்கள். அடித்தால்தான் தெரியும் வலியின் மதிப்பு அவர்களுக்கு தெரியும். வாய்க்கு வந்ததை பேசுபவர்களிடம் இருந்து விலகி இருப்பது நல்லது. ஏனெனில் இப்படிப்பட்டவர்கள் வருடக்கணக்கான உறவை ஒரே வார்த்தையில் அழித்து விடுவார்கள். நற்குணங்கள், கடமை, பொறுமை, சேவை, பக்தி மற்றும் இன்னும் பல நற்பண்புகளின் உருவகம் அவள். வருங்கால சந்ததியினரை ஊக்குவிக்கவும்
இந்த உன்னத பாரம்பரியத்தை பாதுகாக்கவும் பெண்களுக்கு இந்த மதிப்புகளை நிலைநிறுத்துவது அவசியம். நடுவில் வருவது நடுவில் போய்விடும் என்பார்கள். ஆனால் நடுவில் வந்து மண்ணில் சந்திக்கும் வரை மனைவி நம்முடன் இருப்பாள். உன்னை பெற்றெடுத்த பெற்றோர் நீ சாகும் வரை உன்னுடன் இருக்க மாட்டார்கள். உனக்கு பிறந்த பிள்ளைகள் நீ சாகும் வரை உன்னுடன் இருக்க மாட்டார்கள். உங்கள் மனைவி உன்னுடன் மட்டுமே. 1 மணி நேரம் தனியாக உட்கார முடியாதவர் மற்றவர்களுடன் முழுமையாக மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று நினைப்பது அப்பாவியாகவும் அறியாமையாகவும் இருக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள் நண்பரே. உலகத்தின் பார்வையில் பெரியவனாக இருந்தாலும் பரவாயில்லை, மனசாட்சியின் முன் பெருமையுடன் வாழ முடிந்தால் உன்னதமான வாழ்க்கை அமையாது. பணத்தால் எல்லாவற்றையும் வாங்க முடியும் என்று நினைப்பதை விட அப்பாவியாக எதுவும் இல்லை. அதைவிட பெரிய பெருமை வேறில்லை. ஒரு பெரிய ராஜா மண்ணில் புதைக்கப்பட்டார். ஆனால் ஒரு பணக்காரர் கல்லறைக்கு அனுப்பப்படுகிறார். வாழ்க்கை சிறப்பாக அமைய பெயரில் உள்ள எழுத்துக்களை மாற்றுங்கள், எண்களை மாற்றுங்கள், வீட்டை மாற்றுங்கள் என்று சொல்வார்கள். ஆனால் மனதை மாற்ற சொல்லாதவர்கள். கணவனின் வருமானம் மற்றும் செலவுகளை கவனித்து தன் செலவுகளை குறைக்கும் மனைவி உண்மையிலேயே ஒரு வரப்பிரசாதம். காலில் ஏற்படும் காயம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தால் மனக்காயம் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது. தன்னம்பிக்கை கொண்டவர்கள், ஆனால் கர்வம் கொண்டவர்கள் அல்ல. தேவைக்காக பயன்படுத்துபவர்களுக்கு நெருக்கமான ஒரே விஷயம், அவர்களுக்கு தேவைப்படும் போது மட்டுமே நாம் மனிதனாக உணர்கிறோம். பின்னர் நாம் புல்லை விட மோசமாக உணர்கிறோம். எதிர்பார்ப்புகள் இல்லாத எந்த பயனும் இல்லை. யாருடைய உயிரையும் இழப்பதில்லை. எல்லோருடைய கனவுகளும் வேறு, சிரமம் ஒன்றுதான், பாதைகள் வேறு, கரை ஒன்றுதான். மகிழ்ச்சியாக இருப்பதற்கு கார் பங்களா தேவையில்லை. நம் வழிகளை பகிர்ந்து கொள்ளும் நேர்மையான உறவும் நம்மையே அவருடைய சொத்தாக கருதுவதும் அவசியம். தன்னை மறந்து கணவனின் மகிழ்ச்சியே தன் மகிழ்ச்சி, கணவனின் வாழ்க்கையே தன் வாழ்க்கை. எல்லா மகிழ்ச்சியையும் துறந்து மனைவி செய்யும் தியாகத்தை யாராலும் செய்ய முடியாது. மனைவி செய்வதை யாராலும் செய்ய முடியாது. பந்தம் இருந்தால் அது கண்ணாடி போல இருக்க வேண்டும். இல்லை என்றால் நிழல் போல இருக்க வேண்டும். ஏனென்றால் கண்ணாடி பொய் சொல்லாது. உன் நிழல் உன்னை விட்டு விலகாது. சிறிய வார்த்தைகளால் நீங்கள் புண்பட்டால் நீங்கள் அந்த வார்த்தைகளை விட்டுவிட வேண்டும். ஆனால் நபரை விட்டுவிடாதீர்கள். ஒரு பெண்ணுக்கு ஆணை விட தன்னம்பிக்கை அதிகம். ஒரு பெண் தன் கணவனின் தன்னம்பிக்கையுடன் சுகமாக வாழ்கிறாள். மனைவி இறந்தால் ஆண் தொலைந்து போகிறான். காதலிக்கும் பெண்ணின் கண்ணீரை துடைப்பவன் அல்ல, உண்மையான கண்ணீர் வராமல் பார்த்து கொள்பவனே உண்மையான காதலன். நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் என்பதுக்காக உங்களை நேசிக்கும் ஒருவரை ஒருபோதும் விட்டுவிடாதீர்கள். ஏனென்றால் கற்களை குவிக்கும் போது நீங்கள் வைரத்தை இழந்தீர்கள் என்பதை ஒரு நாள் உணர்வீர்கள். உள்ளுக்குள் வலி ஏற்பட்டாலும் சிரித்து கொண்டே இருப்பதுதான் வாழ்க்கை. பெண்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கும் மிகப்பெரிய வரம் என்ன தெரியுமா? பெரிய மனதை யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்களின் முழு வாழ்க்கையும் இன்னொருவரின் விருப்பத்தால் ஆளும்போது அந்த மனம் எப்படி அவர்களுக்கு இருக்கும்? அந்த மனம் வேறு யாருக்கும் புரியாது. தீமையால் மனம் நிறைந்து விட்டால் நல்லதை சொல்பவர்கள் எதிரிகளாகவும் கெட்டதை சொல்பவர்கள் நலம் விரும்பிகளாகவும் மாறுகிறார்கள். உங்கள் வாழ்க்கை புத்தகத்தை அனைவருக்கும் திறக்காதீர்கள். ஏனென்றால் உங்கள் மொழியை ஒரு சிலர் மட்டுமே புரிந்து கொள்கிறார்கள். தவறு செய்பவர்களுக்கு பரிகாரம் செய்ய ஒரு வாய்ப்பு கொடுங்கள். ஆனால் ஏமாற்றுபவர்களுக்கு ஒருபோதும் வாய்ப்பளிக்காதீர்கள். அவர்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத வழியை ஏற்படுத்துவார்கள். நம் வீட்டில் நம்மை போன்ற ஒரு ஏழையை கடவுளாக கொடுக்க முடியாது. மற்றவர்கள் சாதகமாக இருந்தால் நல்லவர்கள், எதிர்மறையாக இருந்தால் கெட்டவர்கள். வாழ்க்கையில் எந்த உறவையும் நினைத்து அழாதீர்கள். ஏனென்றால் அழுபவர்களுக்கு கண்ணீரின் மதிப்பு தெரியாது. சொல்ல முடியாத வலி, வெளிக்காட்ட முடியாத கண்ணீர், இருளில் அழும் இதயம், சிரித்து பாசாங்கு செய்யும் முகம், இதுதான் ஒருவரின் வாழ்க்கை. ஒரு பெண்ணால் எதையும் சகித்து கொள்ள முடியும். ஆனால் தன் கண்களுக்கு முன்னால் உள்ள ஒரு ஆணால் ஒருவரை பற்றி யோசித்து வேறொருவருடன் இருப்பதை உண்மையில் தாங்க முடியாது. நம் வாழ்க்கை எவ்வளவு மதிப்பு வாய்ந்தது என்பதை சிரமம் நமக்கு சொல்கிறது. நமது நல்வாழ்த்துக்கள் யார் என்பதை துன்பம் சொல்கிறது. கண்ணீர் மனதை இலகுவாக்கி நம் மனதில் உள்ள சுமையை குறைக்கிறது. ஆடம்பரமாக வரதட்சணை கொண்டு வரும் மனைவி வேண்டாம். வெறும் வாழ்த்துக்களாக இருக்கும் தொடர்புகளை பற்றி கவலைப்படாதீர்கள். இதயத்திலிருந்து பேசும் தொடர்புகளை ஒருபோதும் மறக்காதீர்கள். ஒரு பெண் ஒரு ஆணிடம் எதையும் பார்ப்பதில்லை. அவனது ஆளுமை, அவனது வாழ்க்கையில் அவனது சாதனைகள் எதுவும் அவளை கவர முடியாது. அவள் விரும்புவது அவன் அவளை அங்கீகரிக்கிறாரா இல்லையா என்பதுதான்.
அதிர்ஷ்டம் என்பது ஒரு அழகான துணையை கண்டுபிடிப்பது அல்ல, ஒரு பொறுப்பான துணையை கண்டுபிடிப்பது. நல்ல இயல்பு அழகின் குறைபாட்டை ஈடு செய்கிறது. நல்ல இயல்பு இல்லாததை அழகு ஈடு செய்யாது. கேள்விகள் கேட்கும் முறை சரியாக இருந்தால் பதில் பண்பட்டதாக இருக்கும். சிரிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நம்முடன் இருப்பவர்கள் அழுவதற்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். ஒருவன் மிகுந்த வேதனையில் இருக்கும்போது அல்லது மிகுந்த கோபத்தில் இருக்கும்போது தான் பெரும்பாலான உண்மைகள் வெளிவருகின்றன. யாரேனும் சொல்வதை கேளுங்கள், ஆனால் உங்கள் உள் ஆத்மா சொல்வதை மட்டும் செய்யுங்கள். ஏனென்றால் மனசாட்சியை விட சிறந்த ஆசிரியர் இல்லை. கடந்த காலத்தை உங்களால் பின்னோக்கி சென்று மாற்ற முடியாமல் போகலாம், ஆனால் நீங்கள் முன்னோக்கி சென்று உங்கள் எதிர்காலத்தை மாற்றலாம். பணம் கொடுப்பவர்களை விட தைரியம் கொடுப்பவர்கள்தான் பாதி பிரச்சனைகளை தீர்க்கிறார்கள். வாழ்வில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்ய முன்னோக்கி செல்கிறோம், ஆனால் எந்த சிறு பிரச்சனை தீர்ந்தாலும் அது கற்பனை செய்ய முடியாத சிரமங்களை கொண்டு வருகிறது. இந்த உலகில் உள்ள இடம் சிறப்புடன் இருக்கும். பணம் 2 மனங்களையும் பிரிக்கிறது என்று கூறப்படுகிறது, ஆனால் பணம் 2இன் உண்மையான தன்மையை பிரிக்காது. புத்திசாலித்தனம் மற்றும் எல்லா இடங்களிலும் மனிதனை காப்பாற்றது. சில சமயம் உனது நன்மையும் காப்பாற்றும். நமது சிறு உதவி உலகை மாற்றாது, ஆனால் உதவி பெற்றவரின் உலகம் கண்டிப்பாக மாறும். ஒரு பெண்ணின் எதிர்காலம் அவளது தந்தையின் கையில் உள்ளது, ஆனால் அவளது வாழ்க்கை அவள் பெறும் கணவனை பொறுத்தது. எண்ணங்களோடு உறங்கும் கண்களுக்கு எச்சரிக்கை தேவையில்லை. விடியும் முன் பொறுப்புகள் அச்சத்தை தட்டி எழுப்புகின்றன. தேவை நிறைவேறியது என்று பேசுவதை நிறுத்துபவன் தேவை வந்துவிட்டது என்று பேசுபவனை நிறுத்தினால் மிகவும் ஆபத்தானவன். அறையை சுத்தம் செய்வது போல் மனதையும் அவ்வப்போது சுத்தம் செய்ய வேண்டும். இல்லையெனில் கெட்ட எண்ணங்கள் மறைந்து வாழ்க்கை நரகமாகிவிடும்.